மிலிட்டரியில தீவிரவாதிகளை எப்படி விசாரிப்பாங்களோ அதே மாதிரிதான் இங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தனோட தொண்டைய அறுத்து விட்டோனே அது அப்படியே ரத்தமா அந்த இடமெல்லாம் தெரிக்குது. அதை பார்த்து மத்தவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அப்பதான் கேக்குறாரு, என் பொண்ணு எங்க, எதுக்காக அவளை கடத்துனீங்க, எங்களுக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம், என் பொண்ணு இப்ப இங்க வந்தே ஆகணும்னு சொல்லி எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தன் போய் கேட்கும்போது என்ன சொல்றான், உன் பொண்ணு வந்து ஐலாண்ட்ல இருக்கா, அவ இனிமே அங்கதான் வாழ்வா, அதை விட்டு அவளால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவனோட காதை அறுத்துடுறான். காதை அறுத்தவன் சொல்றான், அவங்க அப்பாவுக்கு உடனே கால் பண்ண, இல்ல நம்ம எல்லாரும் செத்து போயிருவோம், இதுக்கு மேல என்னால இந்த வலியை தாங்க முடியாதுன்னு சொல்றது தான் புரியுது. அந்த வில்லனோட பையனே இங்கதான் இருக்கான் போல. இவனை வச்சு பொண்ணை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு டேனி. இந்த வில்லனோட பையன் கிட்ட கேக்குறான், எதுக்கு இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை கடத்துறீங்கன்னு கேட்கும்போதுதான் அவன் சொல்றான், நாங்க தனியா ஒரு ஐலாண்டா உருவாக்க நினைக்கிறோம். வெளி உலகத்துல இருந்தா அது ரொம்பவே தனிப்பட்டு இருக்கணும். இங்க ஐலாண்ட்ல இருக்கிற பொண்ணுங்களால இனிமே குழந்தை பெத்துக்க முடியாது. அதனால வெளியே இருந்து பொண்ணுங்களை கடத்தி அவங்க கொண்டு போய் குழந்தை பெத்துக்க வைப்போம் அப்படின்னு அவன் சொல்லி, யாரா அந்த கிறுக்கீங்க, எப்படிதான்டா இதெல்லாம் வந்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு, சரி அந்த இடத்துக்கு இப்ப நான் எப்படி பேசணும், என் பொண்ணு இங்க வந்தாகணும்னு சொல்லும் போல, இங்க ஒரு ரேடியோ இருக்கு, அது மூலியமா தான் நாங்க அங்க பேச முடியும்